ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ட்ரிபிள் டி டாக்ஸ். நான் உங்கள் T2. இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன புஷ்பா 2ஓட சிங்கிள் ட்ராக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாட்டோட ரிவ்யூ சொல்ல போகிறோன்ற சொல்கிறத விட இதை ட்ரால் பண்ண போகிறோம் தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த பாட்டு அந்தளவுக்கு ஒரு ட்ரால் மெட்டீரியலாக தான் இருக்குது. இப்போ கூட அல்லு அர்ஜுன் ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டை நான் கேட்டவுடனே எனக்கு ஃபஸ்ட்டு தோண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, KGF 1ல் பார்த்தீங்கன்னா சல்லாம் ராக்கி பாய்னு ஒரு பாட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சல்லாம் ராக்கி பாய் ரா ரா ராக்கே அந்த தீமை அப்படியே கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணி புஷ்பராஜ்னு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது மாசா இல்லை, ஒரு மாதிரி வேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டோட டோன் தான் மெயினாக சொல்லணும். இந்த டோனை கேட்டிங்கனாலே உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பழைய காலத்து பாட்டில் இந்த டோன் கேட்ட மாதிரியே இருக்கும். மெயினாக 80s 90s கிட்ஸ் இருந்தீங்கன்னா தோணுங்க. ஏன்னா இந்த டோன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். அந்த டோன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு டேரெக்டாக கொண்டு போயிடணும். நம்ம விஜயகாந்த் படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ஒரு ஆட்டம் போடுவாங்க பாருங்கள், ஒரு பாட்டுக்கு ஆட்டமா தேரோட்டமா, அந்த பர்டிகுலர் டோனை மட்டும் கொண்டு ஃபுல் பாட்டுலேயும் அந்த டோனை கொஞ்சம் பட்டிட்டிங்க நீங்கள் பார்த்து இந்த பாட்டை மொத்தமாக எழுதி கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை மோசத்துலேயே மோசனே சொல்லலாம். இது கம்பேர் பண்ண சொல்ல பழைய புஷ்பா பாட்டே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லுவேன். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம T1 அப்புறம் T3யோட அபிப்பிராயம் என்னன்றதை கேட்போம். ஸோ நான் உங்கள் T3 எனக்கு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா, வாட் அ ஒண்டர்ஃபுல் வாக் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. சத்தியமாக இந்த பாட்டு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அண்ட் இந்த பாட்டில் நிறைய லைன்ஸ்லாம் எனக்கு கேட்ட மாதிரி தாங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாடி படத்தெல்லாம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டோன்ஸுமே புதுசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புஷ்பா 1ல் அந்த சாங் மெயினாக ஹே பெட்டா நாட் அப்படின்ற சாங் வைப் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான சாங் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஈக்குவலாக ஈடு கொடுக்குற மாதிரி தான் அந்த புஷ்பான்ற சாங்கை மேக் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டில் கூட ஏதோ மியூசிக் வச்சு கூட வைப் பண்ணலாம் போல. பட் இந்த பாட்டில் டிக்கெட் காசு போச்சுன்னு வைத்தச்சல வீட்டுக்கு தான் போகணும் போல. அந்த மாதிரி தான் மேக் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக சொல்லணும்னா எனக்கு இந்த பாட்டு சுத்தமாக பிடிக்கலங்க. ஏன்னா நிறைய இடங்கள் லைன்ஸை வச்சு கூட வைப் பண்ணலான்னு பார்த்தா லைன்ஸ் கூட நல்லா இல்லைங்க. ஸோ எனக்கு சுத்தமாக இந்த பாட்டு பிடிக்கல. அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் கோச்சுக்காதீங்க. சுத்தமாக எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. ஒருவேளை உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன இந்த பாட்டில் பிடிச்சது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. ஹாய் கேஸ், நான் உங்க T1. நானுமே பாத்தீங்கன்னா எனக்குமே அல்லு அர்ஜுன் ரொம்பவே பிடிக்கும் தான். பட் இருந்தாலுமே எனக்கு புஷ்பா 1 பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலங்க. சரி, செகண்ட் பார்ட்டாவது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது இந்த புஷ்பா த ரூல் அப்படின்ற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை கேட்கும் போது எனக்கு இதுல ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு பாசிட்டிவா பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லலாம்னா என்ன, நம்ம புஷ்பாவோட அந்த ஸ்வாக நீங்க ஃபர்ஸ்ட் மூவில பாத்திருப்பீங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த வில்லன் லைட்டா அவமானப்படுத்திட்டு போற மாதிரி காமிப்பான். அப்போ புஷ்பா இந்த கார் எவ்வளவு ரேட் ஆகும், இது எனக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல புஷ்பாவோட ஸ்டைலிஷான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெகடான பர்சன் அப்படின்றத பில்ட் பண்ணிட்டே போவாங்க. அட்லீஸ்ட் அந்த படத்துல என்னதான் நிறைய நெகட்டிவ் இருந்தாலுமே அந்த ஒரு விஷயம் அந்த படத்துல பாசிட்டிவா இருக்கும். சோ அந்த ஒரு விஷயத்த இந்த படத்துல ஓரளவுக்கு நல்லா காமிப்பாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த பாட்டுலயுமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்வாக் எல்லாமே சூப்பராவே இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த படத்துல அல்லு அர்ஜுன் ஒரு ஸ்டெப் போட்டிருக்காரு. பட் அது லைக் அது அவ்வளவு பெரிய ஸ்டெப் இல்லைனாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஸ்டெப் ஓரளவுக்கு பரவாயில்லையே, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு. ஆனால் அது மட்டும் தான், நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய சொல்லிக்கிறேன், அது மட்டும் தான். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த பாட்டோட லைன்ஸ்லாம் பாக்குறப்ப அந்த ஏ பிட்டா இது நான் அட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாட்டுல ஒரு பாட்டு வரும்ல, நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டோட டியூனை அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து DSP இந்த படத்துல போட்டிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது ரெண்டு படத்துக்குமே ஒரே மியூசிக் டைரக்டர் தான். பட் இருந்தாலுமே அதுக்கு நீ அந்த பாட்டே திருப்பி இந்த இடத்துல பட்டி டிங்கரிங் பார்த்து போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. அதே மாதிரி பாட்டுல வரக்கூடிய லைன்ஸ்லாம் கேட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு KGF 2ல அந்த தூஃபான் அந்த ஒரு பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க கரெக்டா. அந்த பாட்டுல ஏத்துவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஏத்துறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த இடத்துல நமக்கு பில்டப் ஏத்தினாலுமே அதை கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. பட் இந்த இடத்துல பில்டப்பே ஏத்தினாலுமே அதை கேட்கறதுக்கு நம்ம என்ன சொல்றது, கேட்கவே முடியலன்னு கூட சொல்லலாம். வாய்ஸ் ரொம்பவே லைக் எரிச்சல் மாதிரி தான் இந்த சாங் எனக்கே ஃபீல் ஆகுதுங்க. அதுதான் எனக்கு இந்த பாட்டுல மிகப்பெரிய நெகட்டிவா படுது. சோ பார்க்கலாம், அட்லீஸ்ட் இந்த படத்துல அல்லு அர்ஜுன் உண்மையை நல்லா ஆக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நல்லா ஆக்ட் பண்ணிருப்பாரு. சோ அந்த ஒரு விஷயமா இந்த படத்துல நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். சோ எத்தனை பேர் இந்த பாட்டு கேட்டீங்க, உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா எங்க 3 பேருக்குமே கேட்கறதுக்கு கழுவி காவால ஊத்துற மாதிரியே இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு மோசமா எடுத்திருக்காங்க இந்த பாட்டை. இந்த பாட்டை பத்தினா உங்க ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இன்னொரு வேற லெவல் வெறித்தனமான வீடியோட உங்களை பார்க்குறோம். Until then, bye from the world of Triple T Talks.